ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் நிறைய அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் எல்லாம் என்ன, ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 7 to 8 ஃபீச்சர்ஸை நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கங்க. ஸோ ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி அதில் வாட்ஸ்அப்புன்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப்பு அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட்டை கொடுத்ததுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் சேட்டில் நீங்கள் ஒரு வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறீங்க. ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், ஸோ அந்த வாய்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணினதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுவோம். உடனே வாய்ஸு சென்ட் ஆகும். இல்லைனா வாய்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆனதுக்கு அப்புறமா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்ட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு மெத்தடும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்திருக்கிறது ஜஸ்ட் அந்த வாய்ஸ் பட்டனை கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்டிங் ஆப்ஷனுக்கு போயிடும். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஆயிடும். இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் நம்ம பல குரூப்பில் ஆட் ஆகிருப்போம் இல்லைங்களா. அந்த குரூப்பில் போய் ஒவ்வொருத்தரும் என்னென்ன மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கிறது மேக்ஸிமம் நம்ம பார்க்கவும் மாட்டோம், அப்படியே விட்டுருவோம். ஆசிட்டிஸ் அப்படியே அது பாட்டு கிடக்கும் இல்லைங்களா. ஆனால் இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள உங்களை பற்றி ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் நேம் சுரேஷ்னா, ஸோ சுரேஷ் கிட்ட இதை கேட்டோம்னா தெரியும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்குதுன்னு வைங்க, குரூப்புக்குள்ளேயே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ள. ஸோ அப்போ உங்களுடைய நேம் சுரேஷ் அப்படிங்கிறத யாராவது மென்ஷன் பண்ணாங்கன்னா, உன்னை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்ததுன்னா அந்த மேட்டரை மட்டும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். அந்த பர்டிகுலர் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ டாப்பில் இருக்கிற அந்த குரூப் நேம் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இது கூட பாருங்கள் நோட்டிஃபை ஃபார் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே சொல்லியிருக்கு பாருங்கள், எல்லா குரூப் மெசேஜுமே உனக்கு நோட்டிஃபை பண்ணணுமா இல்லை ஹைலைட் பண்ணுறது மட்டும் உனக்கு நோட்டிஃபை பண்ணணுமா, அந்த ஹைலைட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஹைலைட்டை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வாட்ஸ்அப் நேமை யூஸ் பண்ணி உள்ள ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கு, அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்போ மட்டும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான மெசேஜை நீங்கள் கொடுக்கணும்னா அதை பின் பண்ணி வைக்கலாம் இல்லைங்களா. இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மெசேஜை மட்டும் நம்ம பின் பண்ணி வைக்க முடியும். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக 3 மெசேஜ் வரைக்கும் நீங்கள் பின் பண்ணி வைக்க முடியும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோம், அதில் எந்த மெசேஜ் வேணுமோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இப்போ டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி பின்னு கொடுத்துட்றோம். ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ் இது எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த பின் பண்ணி இருக்கணும்னு சொல்லுது. ஸோ நம்ம அந்த 7 டேஸா 24 டேஸ் ஹவர்ஸா 30 டேஸாங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பின்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க. அது பின் ஆகி மேலே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், ஃபோட்டோ அட்டாச் பண்ணிக்கன்ட்டு வந்தது பார்த்தீங்களா. இது முதல்ல இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு 3 மெசேஜ் வரைக்கும் பின் பண்ணி வச்சுக்கலாம். சரி, பின் பண்ணி வச்சது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சோம்னா அதை அன்பின் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா பின் பண்ண இடத்துல போய் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு அன்பின் கோ டு மெசேஜ்னு வரும். அன்பின்னை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் 3 மெசேஜை வந்து பின் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் 3 டைம்ஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அன்பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெசேஜுமே அன்பின் ஆயிடும். இந்த ஒரு ஃபீச்சர் இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவதாரில் ஒரு நியூ அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னங்கிறத பார்ப்போம். சப்போ உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே அவதார்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே கிரியேட் யுவர் அவதாரை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போது கிரியேட் ஃப்ரம் செல்ஃபி அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவதாரை மேக் பண்ணுவோம். பட் இப்போ செல்ஃபிலேயே நம்ம அவதாரை மேக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரியேட் ஃப்ரம் செல்ஃபிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். உடனே உங்களுக்கு செல்ஃபி மோடு வந்துடும். சரி, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது டேரெக்டாக வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது அவதாராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுக்கு கீழே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, என்ன மாதிரி பாடி இருக்குது, ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே அனலைஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடியது நீங்கள் ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பாடி, ஸோ ட்ரெஸ்ஸு, ஷூ இது எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவதாரை டிசைன் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற டன்னுங்கிறத கொடுத்துருங்க. ஸோ அவதார் வந்து இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ கீழே பப்ளிஷ் அவதார் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இது சேவிங் ஒரு சின்ன ப்ராசஸ் போயிட்டு சேவ் ஆயிரும்.
சேவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் சேட்குள்ளே மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல லெஃப்ட் சைடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இமோஜிஸ், ஜிப் ஃபைலு அண்ட் அவத்தார். இந்த அவத்தாரை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இப்போ மேக் பண்ண அவத்தார் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இதில் ஒவ்வொரு ரியாக்ஷனும் கொடுத்துருக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யாருக்கு சேட் பண்ணுறீங்களோ அந்த சேட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான மெசேஜை நீங்கள் அனுப்பிச்சுட்டு ஃபன் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வருதுன்னா நம்ம ஏதாவது ஒரு மீட்டிங்கில் இருக்கோம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த வாய்ஸ் மெசேஜை நம்ம கேட்க முடியாது. அதில் டிரான்ஸ்கிரைபுங்கிற அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி டாப் ரைட்டில் இருக்கிற 3 டாட்ஸை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சாட்ஸ் இருக்கு பாருங்க, சாட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே பாருங்க சூஸ் லாங்குவேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு ஒரு 4 லாங்குவேஜஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்மளுடைய லாங்குவேஜுக்கும் கொண்டு வந்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம இங்கிலீஷ் மட்டும் இருக்கிறதுனால இங்கிலீஷை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற செட்டப் நவுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர். இப்போ டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சேட்டில் போய்க்கிறீங்க. சேட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்கிற வாய்ஸ் மெசேஜுக்கு கீழேயே டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற மெசேஜ் உங்களுக்கு வேர்டிங்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போதைக்கு நம்ம இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கிலீஷில் பேசி அனுப்புனா மட்டும்தான் நம்மளுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும். வேறு லாங்குவேஜில் நீங்கள் தமிழில் பேசி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. இந்த அப்டேட் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு சூப்பர்பான அப்டேட் தான் இது. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே லே அவுட்டுன்னு இருக்கும், அந்த லே அவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இது முன்னால் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் ஃபோட்டோஸை ஒரே ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா நம்ம ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த ஸ்டேட்டஸ்லேயே லே அவுட்டுங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. லே அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 6 இமேஜஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 இமேஜஸ் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணிவிட்டு பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். உடனே அந்த லே அவுட்டோட பொசிஷன் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் லே அவுட் ஒவ்வொன்றும் அதை கிளிக் பண்ணி பார்த்தோம்னாவே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் வேணுங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இதில் இமேஜஸ் ஸ்மால் சைஸ் பண்ணுறது, பிக் சைஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதில் மேலே இருக்கிற டன்னுங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க, அது ஓகே ஆயிரும். இதுக்கு உள்ள இன்னொரு இமேஜை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் மேலே இருக்கிற ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இன்னொரு ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அட்டாச் பண்ண அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ண உடனே கீழே ஷேப்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் எந்த டைப் ஆஃப் ஷேப்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டின் ஷேப் இருக்குது, ஸ்டார் ஷேப்பு, ஸ்கொயரு, ரெக்டாங்குலர் எல்லாமே இருக்குது. இதில் எந்த ஷேப் வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கிளை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்து டன் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆயிரும். நீங்கள் அதுக்கப்புறமா இப்போ கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் இன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸை அட்டாச் பண்ணி யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டுமே டேக் பண்ணுற மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதே மாதிரி நீங்கள் ஒரு குரூப்பையே நீங்கள் டேக் பண்ணிக்கணும். அட் சிம்பிளுக்கு பார்த்தீங்களா, அந்த அட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த குரூப்பை நீங்கள் டேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குரூப்பை கூட நம்ம டேக் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அப்டேட்டையும் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு அப்டேட் எல்லா பக்கம் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய மொபைலுக்கு அது வரல. என்னன்னு கேட்டோம்னா இப்போ டாக்குமெண்ட் மோடில் ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அனுப்பணும்னா அதுக்கு ஏதாவது நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அனுப்புவீங்க. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்டில் நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற பேஜஸை நீங்கள் காமிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அப்டேட் என்னுடைய மொபைலுக்கு வரல, உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கா இல்லையான்னு பாருங்கள். இந்த ஃபீச்சர் எனக்கு வந்துச்சுன்னா அதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.